ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட். நம்ம இன்னைக்கு கசப்பு இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸில் கட் பண்ண வெங்காயம் 3, தக்காளி 3, அரை டீஸ்பூன் தனியா பவுடர், புளி, வெல்லம் கொஞ்சமாக, அரை டீஸ்பூன் மஞ்சள், கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், ஒரு சிப் அளவுக்கு தேங்காய், கடுகு, உப்பு, ஆயில், பாவக்காய் 3. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாவக்காய் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாவக்காய் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுக்கலாம். நம்ம கழுவுன பாவக்காயெல்லாம் ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வச்சா நம்ம போதும். இப்போ நம்ம தண்ணியில் இருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போடலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரே வாட்டி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதிகமாக ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு மீடியமாக அளவுக்கு ஆனால் போதும். இப்போ நம்ம பாருங்கள், இவ்வளோ ஆனால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், புளி, துருவின தேங்காய் சின்னசா 1 சிப்பு, உப்பு போட்டு நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அரைச்சி இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நைஸாக இந்த மாதிரி. இப்போ நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம கட் பண்ணி வேக வச்ச பாவக்காய் எல்லாம் ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை சேர்க்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணுமுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி போடுங்க. கொஞ்சம் திக்காக வேணுமுன்னா கொஞ்சம் தண்ணியாக கம்மியாக போடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம், மஞ்சள் போடலாம். நல்லா கொதிக்கணும் சாம்பார். பாருங்க, எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பாவக்காய் சேர்க்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணால் நிறைய கசப்பு இல்லாமல் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நார்மல் சாம்பார் மாதிரி இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸு
பிபி பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.